திரு செல்வராஜ், இன்னும் பேச்சுவார்த்தை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? ஏன்னா மதிமுக 2 கட்டமும் பேசி முடிச்சிட்டிங்க, எப்படி நடந்துட்டு இருக்குது, இன்னும் இன்டாக்டாக தான் போயிட்டு இருக்குதா, களம் மாறி இருக்குன்னு ஒரு அம்சமும் சொல்கிறார் திரு ஸ்ரீராம். தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு அல்லது மோடி எதிர்ப்பு என்பது 2019 இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டையும் வைக்கிறார். இல்லை, நீங்கள் உங்கள் தலைப்பிலே பதட்டப்படுவது யார், பக்குவம் காட்டுவது யாருன்னு வைத்திருக்கிறீங்க. பக்குவம் காட்டுவது திமுக தலைமையினால் அணியில் இணைந்திருக்கிற தோழமை இயக்கங்கள். தம்பி சூர்யா சொன்ன மாதிரி 2017 இன்றைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி தொடர்கிறது என்று சொன்னால், ஆளும் கட்சியாக இருக்கிற இயக்கத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிற சூழ்நிலையில் பக்குவம் காட்டுறதுக்கான அடிப்படை காரணங்கள் 2. ஒன்று, நோக்கத்தை பற்றி சொன்னாங்க இல்லைங்களா, யாரை எதிர்க்கிறோம், எதை எதிர்க்கிறோம், எந்த கொள்கையை எதிர்த்து நிற்கிறோம் என்கிறது. இந்த பிஜேபி வந்ததுக்கு பிறகுதான் சித்தாந்த ரீதியான களமாக இந்த களத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் ரொம்ப வேகமாக உருவாயிருக்கு. இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமான அந்த சித்தாந்த ரீதியான சித்தாந்த கருத்தியல் நீங்க பிஜேபி வந்துதான் மாத்தி வச்சிருந்தீங்க. இல்ல அது வந்ததற்கு பிறகு பார்ட்டி காலத்திலிருந்தே சித்தாந்த ரீதியான அது இயல்பாக வந்தது. தேர்தல் களத்தை நிர்ணயிக்கக்கூடியது கொள்கை சார்ந்த பிரச்சாரங்கள் என்பது வலிமை அடைந்திருப்பதுங்கிறத பத்தி நான் சொல்ல வந்தேன். அந்த சூழ்நிலையிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை இயக்கங்கள் எல்லாம் இப்போ என்ன, கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, 2019 பாராளுமன்ற தேர்தல் அப்போ ஒற்றை நோக்கம் மட்டும்தான் நமக்கு இருந்தது. இப்போது ஆளுங்கட்சியோடு இணைந்திருக்கிறோம், தொடர்ந்து நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிற தளபதியார் அவர்கள் ஆட்சியின் கீழே நம்ம தோழமை இயக்கமாக இருக்கிறதுல பெருமை அடைகிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு இயக்கமும் தங்களுக்கான அடையாளத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லா தோழமை, எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கிறது. இப்ப நீங்க இந்த தேர்தல் சிக்கல் இப்ப சிக்கலா எடுத்துக்க வேண்டாம். அதுதான் இந்த பேச்சுவார்த்தைகள் 2வது கட்டம் 3வது கட்டம் என்று இயல்பாக போவது என்பது, முதல் சுற்று என்பது ரொம்ப இயல்பான அணுகுமுறை இருப்பதனால்தான் அதையும் நாங்கள் வெளிப்படையாக எடுத்து வைப்பதற்கும் அது குறித்து அவர்கள் ஆலோசனை செய்வதற்குமான அந்த வாய்ப்பின் இடைவெளி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பக்குவப்பட்டு இருக்கிற திமுக தலைமை, பக்குவத்தோடு நடந்து கொள்கிற திமுகவினுடைய தோழமை இயக்கங்கள் காட்டுகிற அந்த நெருக்கம். இதற்கு 2 காரணங்கள். ஒன்று, ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது எதிர்கட்சியினர் எங்க தோழமை கட்சிகளின் மீது குற்றச்சாட்டு சொல்லலாம். திமுக இதை செய்கிறது எப்படி நீங்க கேள்வி கேட்டீங்களான்னு சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகள் எடுத்துங்க. 5 ஆண்டுகளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை, இன்றைக்கு கொடுத்திருக்கிற பாலாறு அணை கட்டுவதற்கு உடனடியாக தமிழக அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும், தடையாணை பெற வேண்டும். கடந்த ஆண்டு ஸ்டெர்லைட் வழக்கு வருவதற்கு முன்பாகவே அது குறித்த எல்லா செய்திகளையும் குறித்து ரொம்ப கவனமாக செயல்படணும் என்ற கொடுத்த அறிக்கைகள் என்பதும், மாவட்டம் தோறும் வருகிற எல்லாத்தையும் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களே, எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் சென்று சந்தித்து அதற்கான தீர்வுகளை நாங்கள் பெறுகிற பொழுது அந்த பக்குவம் தன்னால வரும். அது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் துரை வைகோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் இன்னொரு பக்குவ வெளிப்பாடுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? தொகுதிகள் குறைவாக கொடுத்தாலும் நாங்க அதுல எங்களுக்கு அதே கருத்தை நீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1 சீட்டா 2 சீட்டான்னு கேட்கறீங்க. தேர்தலை நாங்கள் தவிர்த்து விட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு கூட நாங்க சிந்திப்போம் என்பது அது என்ன வெளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயக்கத்தின் கொள்கையிலான அடிப்படை, ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை, எந்த நோக்கத்தில் நாம் நிற்கிறோம் என்கிற அந்த நோக்கத்திற்கு நாம் வலிமை சேர்ப்பதற்காக சொல்லுகிற வார்த்தையை தவிர, எங்களுக்கு கொடுக்கலைன்னா பரவாயில்ல நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போற வார்த்தையா அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறது. உங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லங்கிற ஒரு இடமாவும் அதை பார்க்க. தேர்தல் களத்தில் நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேருகிற பொழுது எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களுடைய அறிக்கையை நம்ம நினைவு கூர்ந்தோம்னா தெரியும், என் மீது எவ்வளவோ ஈட்டிகள் பாய்ந்திருக்கிறது, அந்த ஈட்டிகளினுடைய வலி எனக்கு இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு ஒரு பொது எதிரியாக திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக களமாடுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் வருகிற பொழுது நாம் எல்லாற்றையும் எல்லா நிலைகளிலும் இருந்து கடந்து திமுக மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறோம், காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் கடந்து நிற்க வேண்டிய இடத்தில் வந்திருக்கிறோம் என்று முதலில் தமிழகத்தில் குரல் கொடுத்த தலைவர்கள் அன்பு தலைவர் வைகோ. இதுல இன்னொரு சிறப்பு அம்சத்தை நீங்க பார்க்கணும்னா, பக்குவப்பட்ட கூட்டணி என்பதற்கு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இந்தியா கூட்டணி என்கிற ஒரு அமைப்பு உருவாவதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்பாக ஒரு அணி சேர்ந்து இவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற முதல் நிலை
சிந்தனையை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனையை தான் அவர் வெளிப்படுத்தும் போது என்ன சொன்னார், இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டத்திலேயே சொன்னார், திமுக எப்படி அணி அமைத்து பக்குவமாக நடந்து கொண்டு இருக்கிற இந்த தோழமை இயக்கங்கள் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுடைய உடன்பாடும் எங்களுடைய ஒற்றுமையும் எங்களுக்கு இருக்கிற இந்த சகோதரத்துவம் தான் பாரதிய ஜனதா கட்சி. கடந்த கால அனுபவங்களை நம்ம பக்குவம்னு சொல்லலாம். மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி அது வெற்றி பெற முடியாததும் இந்த பக்குவ நிலையில அண்ணன் முனவர் பாட்சா சொன்ன மாதிரி இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு பிறகாக களம் மாறுகிற பொழுது ஒரு இயக்கத்தினுடைய சிந்தனைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாற்றுவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு, வியூகத்தை இருக்கு, அது மாற்றுக்கிறது இல்ல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா சொல்றாரு, திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தையில சிக்கல் வரும், அவர்கள் வெளியேறுவார்கள் அல்லது வெளியேறக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு ஒரு கருத்தை. தன்னம்பிக்கை குறைபாடு. ஜெயக்குமார் அவர்கள் பேசுவதை நான் வேடிக்கையாக தான் பார்ப்பேன். எடப்பாடியார் அவர்கள் சொல்லுவதை இப்பொழுது வேடிக்கையாக பார்க்க வேண்டிய கட்டத்துக்கு வந்து ஒரு இயக்கம், மண்ணில் ஆட்சி புரிந்த இயக்கம், அவரே 4.5 ஆண்டுகள் முதல்வராக இருந்திருக்கிறாரு. அதுதான் திரு முனவர் பாஷா ஒரு உதாரணம் சொல்றார். பல உதாரணங்கள் பல தேர்தல்கள் இருந்திருக்குது. 96 தேர்தல் அல்லது உங்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை திருச்சி வரைக்கும் போனப்போ அதுக்கு பிறகு மாற்றங்கள் வந்ததுன்னு பல உதாரணங்கள் இருக்கு. அதனால அவர் என்ன சொல்ற, கடைசி நேரம் வரைக்கும் மாற்றங்கள் வர்றது தானே. நீங்க பால் பழம் அப்படிங்கிற உதாரணம் சொல்லப்பட்டுச்சு, ஆனாலும் வரல அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஒரே நிமிஷம், கடைசி நேரம் மாற்றம் நான் ஏற்கனவே அதுதான் வலிமையா சொன்னேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அந்த 2 இயக்கங்கள் மட்டும்தான் இந்த மண்ணில் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை நடைமுறைகளை நடைபோடுகிற இயக்கம். நீங்க வேற எந்த கட்சி, அண்ணா திமுக உட்பட நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உட்பட எந்த இயக்கத்தையும் இந்த வரிசையில் சேர்க்க முடியாது. அப்படி இந்த மாதிரியான சேர்ந்திருக்கிற இயக்கங்கள் ஒரு கொள்கை ரீதியான அடிப்படையில் சேர்ந்திருக்கிற இயக்கங்கள் என்பது இன்னொரு இயக்கத்தோடு தேர்தல் உடன்பாட்டிற்காகவோ இல்ல 2 சீட்டு கூட கிடைக்குது 1 சீட்டு கூட கிடைக்குதுன்னு போகக்கூடிய அளவிற்கான கருத்தியல் ரீதியாக அவ்வளவு வீக்கா நாங்க இல்ல. நாங்க நூற்றாண்டு காலமாக மணிகண்டன் குறுக்கிட விரும்புறீங்க, நீங்க பேசின பிறகு நான் திருமணவட்ட போறேன். எஸ் இல்லைங்க, இதே திரு வைகோ அவர்கள் ஏற்கனவே ஐயா கலைஞர் இருக்கிற போது தொகுதி குறைவாக கொடுத்தா வெளியே வந்தாங்களா, அப்பயே இந்த சித்தாந்தம் போச்சுங்க. இதெல்லாம் போய் மக்கள் நம்ப வைக்க உணர்ச்சி வசப்பட்டு நல்லா பேசுறாங்க. 2014க்கு பிறகு பேசுங்க நண்பர் மணிகண்டன். 2014க்கு பிறகு அண்ணாவுடைய கொள்கைகளை புலிதோண்டி தப்பு செய்யுங்க. நீங்க பழைய தகவல் மணிகண்டன் ஒரே நிமிஷம் நீங்க வந்து அண்ணாவின் கொள்கைகளை புலிதோண்டி புதைத்த இயக்கம் திமுக என்று வைகோ கடுமையா சொன்னாரு. அப்ப என்ன நினைவூட்ட வேண்டியிருக்குன்னா மணிகண்டன் அதுல ஒரே ஒரு என்னன்னா இல்ல வேண்டும் மோடி மீண்டும் மோடிங்கிற முழக்கத்தை 3 மாதத்துக்கு முன்னால் வரை அதிமுக சார் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு 25வது ஆண்டு வெள்ளி விழா கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு அடுத்த நாள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பிரதமராக மோடி வர வேண்டும் என்று அன்றைய சூழல்ல அன்றைய காலகட்டத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். மதிமுகவிலே வெற்றி பெற்றுகிற எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏ நீங்க வெளியே வரவே முடியாது. உதாரணத்துக்கு அப்படி பார்த்தா இல்ல நீங்க சொல்றது சரிதான். ஜி கே வாசன் அவர்கள் நீங்க உங்க ராஜ்யசபாவில தான் வந்தாரு, அவருக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. ஆமா கட்டுப்பாடு ரைட் அது கிடையாது, அது டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல கிடையாது, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா மாரல் கிரவுண்ட்ஸ்ல அதே தான் சேம் இது வரும். உங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன் நான் அவர்ட்ட எடுத்துட்டு வரேன். எஸ் மணி ஒரு 30 செகண்ட் மட்டும்தான். நீங்க கலைஞரோட மதிமுக வித்த முரண்பாட பேசுனீங்க. நீங்க எவ்வளவு நாள் பாஜக கூட கூட்டணி இருந்து இப்பொழுது வெளியில் வந்ததற்கு என்ன காரணம்? இந்த காரணத்தை இந்த மதவாத பாசிச இந்துத்துவ ஆட்சி அகற்ற வேண்டும் என்கிற சூழ்நிலை 2014 பாஜக கூட கூட்டணியில் இருந்தாலும் ராஜபக்சேவை அழைத்தார் என்பதற்காக ஆட்சி பொறுப்பேற்கிற அன்றைக்கே கருப்பு கொடி காட்டி வந்த இயக்கம். கருத்தியல் ரீதியான சிந்தனை என்பது எங்களுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு வரும்போது உங்களுடைய சுக துக்கங்களுக்காக நீங்கள் கூட்டணி சேர்வது என்பதை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. 1.5 லட்சம் தமிழர்களை கொன்ற இயக்கம் குற்றம் உண்டு. அது என்னது? உங்க அம்மையார் 1.5 லட்சம் பேரை செய்வார்கள் பேசியவர் அம்மையார் சார். அதாவது பாஜகவோடு சித்தாந்த கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லவே இல்லை. நீங்க மதிமுக சித்தாந்த கூட்டணி சொல்றீங்க, அது எப்படி கேக்குறானு? ஏங்க நான் இப்பவும் சொல்றேங்க, காங்கிரஸ் மீது
அண்ணா, காங்கிரஸ் மீது நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு உண்டு, இல்லை என்று மறுக்கவில்லை. திமுக மீதான குற்றச்சாட்டுகளையும் அதிமுக வைத்திருக்கிறது, நாங்கள் மறுக்கவில்லை. அதையெல்லாம் தாண்டி இணைந்து ஒரு பலமாக வருகிற எதிரியை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த தமிழக நலன், தமிழ்நாட்டில் இந்தியாவின் ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டும். நரேந்திர மோடி அவர்களை மிக அதிகமாக புகழ்ந்து பாராட்டியவர் 2014 ஐயா வைகோ. மறுபடியும் சொல்றாரு 2014 ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது விட்டுட்டு வந்தவங்க நாங்க, அதிகாரத்தை பற்றி கவலைப்படவில்லைங்கிறார் அவரு. அப்ப அதுக்கு முன்பாகவே வாஜ்பாய் ஆட்சியுமே அதிமுக கவர்த்துல சொல்லுவீங்க, அதிமுக பாஜக வேணாம்னு சொல்லுங்க. சரி சார், அது இல்ல, தேர்தலுக்கு தேர்தல் மதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுது. வாய்ப்பை இயக்கம் ஆரம்பிக்கிற பொழுதே உங்களுக்கு பதவி வேணும், சுகம் வேணும்னு தேர்ந்து வர்றவங்க என் கூட வராதீங்கன்னு சொன்ன தலைவனை 30 வருஷமா இதற்கெல்லாம் அடிமையாகிற இயக்கம் நாங்கள் உங்களை மாதிரி இல்ல, உங்களை மாதிரி இல்ல. நாங்கள் எதற்கும் அடிமையாக மாட்டோம். எழுந்து நிற்கிற இயக்கம் அதிமுக. மணிகண்டன், அதை கடந்து இல்ல இது தனிப்பட்ட மதிமுகவுக்கும் உங்களுக்குமான இதை கடந்து கூட நான் கேட்கிறேன். இல்ல அதிமுக ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவை தங்களோடு வைத்துக் கொள்ள முடியவில்லை? திரு ஜி.கே. வாசன் அவருடைய நம்பிக்கையை ஏன் பெற முடியல? அங்கேயே உங்களுக்கு அடிப்படையில் இங்க பிரதான எதிர்கட்சி அதிமுக, கட்டமைப்பு இருக்கிறக்கூடிய கட்சி அதிமுக, ஏன் முடியல? அப்ப அந்த இடத்துல மக்கள் மத்தியிலையும் அது ஒரு கேள்வி வராதா? சார், அது இல்ல, ஒவ்வொரு கட்சி பாமக தனி கொள்கை உடையதுங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற தேமுதிக வேற மாதிரி கொள்கை உடையது. அதிமுக கொள்கையோடு சேர்ந்து கூட்டு வருஷம் சொல்லவே இல்லைங்க. அதாவது திமுகவை எதிர்ப்பவர்கள் மாநில உரிமை என்று சொல்வது கொள்கையா இல்லையா? இந்த தேர்தலுடைய முழக்கமே மாநில உரிமை. தேசிய கட்சிகளோடு வேண்டாம், தேசிய கட்சிகள் மாநிலத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், தேசிய கட்சிகள் மாநில உரிமையை பேணுவதில்லைங்கும் போதுதான் 9.5 ஆண்டு காலம் அந்த மாநில உரிமை உங்களுக்கு தெரியலையாங்கிற கேள்வியை அவங்க திருப்பி வைக்க வேண்டியிருக்கு. அது கொள்கை தானே, அது கொள்கை தானே, அந்த முழக்கம் என்பது கொள்கை தானே சார். இல்ல, கவர்னருடைய அந்த தேவையற்ற செயலை பற்றி எல்லாம் காங்கிரஸோடு திமுக அங்கம் வைத்து அதிகாரத்தில் அப்பயே பேசுனீங்க. அப்புறம் சொன்னாரு, அதாவது அப்படி அல்ல, அதாவது கூட்டணி இருக்கிற போது திமுக பேச்சான்னு சொல்லுங்க. அதாவது காங்கிரஸோ பாஜகவோ மற்ற கட்சிகளோ தமிழ்நாட்டை எப்பொழுதும் வஞ்சிக்கிறது மாற்ற. இன்னொரு விஷயம் சொல்றேன், இல்ல அதான் அந்த விமர்சனம் எப்ப வைக்கப்படுதுங்கிற ஒரு டைமிங் பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒரு இல்ல சார், அவர் திருப்பி இப்ப ஸ்ரீராம் கேட்பாரு, 2-3 நிகழ்ச்சியில கேட்டார். 2017 அது தெரியலையா ஆட்சி பொறுப்புல நீங்க நீடிச்சது யாரு காரணம் சொல்லிட்டாரு. நான் என்ன கேக்குறேன், இல்ல 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்ததுனால் தென் மாவட்டங்கள்ல வாக்கு போயிடுச்சுன்னு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களா எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நீங்க பண்ணீங்கன்னு சொன்ன விமர்சனங்களை எல்லாம் கடந்தோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் உங்க கூட்டணியில வச்சுக்க முடியல? உங்களுக்கான இழப்புன்னு அவங்களா சொல்லக்கூடியவர்களா? பாமக எப்பொழுதுமே தேர்தல் முடிந்து விட்டால் விலகி போடுறதை நிலைப்பாடு எப்பவுமே செய்வாங்க. நீங்க அப்படி பார்க்க முடியாதுங்க. அம்மா இருக்கிற போதே மத்தியில் இடம்பெற்ற அமைச்சர்கள் எப்படி விளக்குனாங்க. அதிமுக திமுக மாதிரி 10 ஆண்டு காலம் 5 வருஷம் எல்லாம் மத்திய அமைச்சர் இடம்பெறவே இல்லைங்க. அதிகாரத்தை முழுமையாக சுவைத்துக் கொண்டது திமுக. இப்ப சொன்ன மாநில உரிமை பற்றியோ ஆளுநரை பற்றியோ அது பேசவே இல்லைங்க. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன இருக்குன்னா, திரு ஸ்ரீராம் சொல்றாரு, அததான் இந்த கட்சிகள் நினைக்கிறாங்களான்ற கேள்வி வருது. இன்னைக்கு 2019 மாதிரி இல்ல, களம் மாறிடுச்சுன்றாரு. சூர்யா எதிர்க்கிறாரு அல்லது திரு செல்வராஜ் எதிர்க்கிறாருன்னா அவங்க எதிர்நிலையிலேயே 2019 இருந்து இருக்கிறாங்க. நீங்க இப்ப சொல்லுங்க, அதிமுக என்ன நிலைப்பாடு? 2019 மாதிரி இன்னைக்கு இல்ல, 24 இன்னைக்கு களம் மாறிடுச்சு. பிரதமர் மோடிக்கான அக்செப்டன்ஸ் வந்துச்சு, பிஜேபிக்கான அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்றாரு ஸ்ரீராம். அதிமுக கடந்து ஒருபோதும் மாறாது. ஏன்னா சாதாரண எளிய மக்கள் உதாரணம் சொல்றேன் சார், அயோத்தியில கோயில் கட்டினாங்க. இப்ப எங்க அப்பா சமீபத்தில் ராமசாமி கட்டுற பேரு, அவர் ஒவ்வொரு நாளும் ராமர் கோயிலுக்கு போற பெரிய ராமசாமியா, ராமகோயில் பக்தர். அவரே சொல்லுவாரு, தொலைக்காட்சியில் பேச பார்த்து பிஜேபி ஆகாதுமார். கோயிலை முன்வைத்து பிஜேபி சொல்லும் போதெல்லாம் அவரே கோபப்படுவார். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே திராவிட பூமி சார், இது களம் அல்ல. தமிழ்நாட்டுடைய நிலம் என்பது திராவிடத்தை உள்வாங்கிய சித்தாந்தத்தை கொண்ட பூமிதான். இந்த பூமியில சாதி ரீதியா, மத ரீதியா, மொழி ரீதியா, இன ரீதியா யார் எதை விதைத்தாலும் மக்கள் ஏற்க போவதே இல்லை. கடந்த காலத்துல மொழி ரீதியா பேசிய திமுக கூட பாதிக்கப்பட்டது. ஆனா திமுக அப்படி அல்ல. மொழியை வைத்துக் கொண்டு பேசினாங்க. ஆனா மற்ற மொழி மக்கள் மத்தியில் அதே மொழியை வால் போஸ்ட் அடிச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா அதிமுக அப்படி அல்ல. எல்லா மதத்தையும் மதிக்குங்க, எல்லா மொழிகளையும் மதிக்குங்க, தமிழ் மொழியை விட்டுக் கொடுக்காது. தமிழுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை யார் கெடுக்க நினைத்தாலும் அனுமதிக்காது.
இப்ப நீங்க அம்மா காலத்துல எப்படியோ அவர் வந்து பிராமண பெண் சொல்லி இதே திமுக விமர்சனம் பண்ணுச்சுங்க. ஆனா கூட களம் அல்லது நிலம் யாருக்கு ஆனதுங்கிறீங்க இப்ப 2024 அம்மா அவர்கள் இல்ல 24 தேர்தல்ல களம் யாருக்கான போட்டிங்கிறீங்க இப்ப? சார் நான் தெளிவா சொல்றேன், திமுக அதிமுக தான் போட்டி. பாஜக ஒரு பொருட்டு அல்ல. பாஜக சார் ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்களா? பாஜக ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்களா? 2 கோடி பேர் உறுப்பினர் சேர்த்துக்கணும் அதிமுக சொல்லுது, திமுக சொல்லுது, பாஜக சொல்லுமா? உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு தெரியாது. திரு ஜி கே வாசன் அவங்களோட போகணும்னு முடிவு பண்றாரு சார். சார் அவர் சொல்றாங்க ஒரு கட்சியினுடைய வலிமை என்பது ஜான் பாண்டியன் அவங்களோட போறாரு சார். இல்ல போறத பத்தி கவலை இல்லைங்க. அடிப்படை உறுப்பினராக யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் கீழே வரைக்கும் நீங்க அதுக்கு சார் பூத் கமிட்டி கூட அமைக்க முடியாத எல்லா கட்சியும் இருக்காங்க, அதான் உண்மை. ஆனா அதிமுக அப்படி அல்ல. 2 கட்சிகளும் எல்லா கிராமத்திலும் வலிமையான இவர்களை வீழ்த்த முடியாது. 2 நாள் போட்டி. இந்த இருவருக்கு போட்டியை 3வது நபராக மாற்ற முயற்சி நிச்சயமாக வெல்லாதுங்க. அதிமுக திமுக போட்டி, திமுக தோற்கப்படும், அதிமுக வெல்லுங்க. அது ஓகே, அது உங்க எதிர்பார்ப்பு விருப்பம் எதுவாகவும் இருக்கட்டும்.